ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வீடே மணக்கிற சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் குக்கரில் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதத்துக்கு ரைஸ் நீங்கள் சாப்பாட்டு ரைஸும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி பருப்பு சாதத்துக்கு ஒரு சீக்ரெட் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4லேருந்து 5 தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கொரகொரப்பாக இதை அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாதான் அந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா நமக்கு சாஃப்டாக அரைஞ்சி வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கொரகொரப்பாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய்யும் எடுத்துருக்கிறேன், ஆயிலும் சேர்த்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கடுகு, சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு, நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்ல மிளகு, அதான் குறுமிளகுன்னு சொல்லுவாங்கள்ல. பருப்பு சாதங்கிறப்ப நமக்கு குறுமிளகு சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அரிசி பருப்பு சாதத்துக்கு பெரிய வெங்காயத்தை விடவும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு இன்னுமே நல்லா கொடுக்கும். உங்களுக்கு இப்போ டைம் இல்லை, அவசரமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பெரிய வெங்காயத்துலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நான் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நீள நீளமாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதக்கணுங்க. வதக்கிற டைம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி நமக்கு பொன்னிறமாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல காஞ்ச வத்தல் 2 ஆட் பண்ணுறேன். நான் வீடியோவில் எங்கெங்கெல்லாம் காரத்துக்கு பச்சை மிளகா, காஞ்ச வத்தல், நல்ல மிளகு சேர்க்குறனோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் கம்மியாகவே கொடுங்க. அதே மாதிரி தண்ணி நான் சொல்கிறப்ப பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் வச்சுக்கோங்க. நல்ல குலைவாக டேஸ்ட்டாக கிடைக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காஞ்ச வத்தல் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சீக்ரெட் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பூண்டோட ஸ்மெல்லு போகணுங்க. நல்ல சிம்மில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு சீக்கிரமாக அது தீஞ்ச மாதிரி தான் தெரியுமே தவிர அதோட ரா ஸ்மெல்லு போகாது. இப்போது நான் பருப்பு சாதத்துக்கு 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த தக்காளியோட ஜூஸ் அதில் இறங்கி வர்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியை நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் வதக்கி விடுங்க. வதக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் கொஞ்சமாக சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த சில்லி பவுடரோட வேறு எந்த பவுடருமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. மல்லித்தூளோ கரம் மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு காரத்துக்கும் கலருக்கோ ஏதோ ஒன்றுக்கு சில்லி பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ அந்த சில்லி பவுடரோட ஸ்மெல்லு போனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஒரு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறமா நம்ம அரிசிக்கு எவ்வளவு தண்ணியோ அதை ஆட் பண்ணி கொதிக்க விடலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறேங்க. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது பருப்பு சேர்த்து செய்கிறனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ பெருங்காய கட்டி போடாமல் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் அரிசிக்கு ஏற்ற தண்ணி அளவு வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் காரம், உப்பு எல்லாமே டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலை, இதுக்கு மல்லித்தலை மட்டும் போதும், புதினா தலை தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். கொதித்து வர்றப்ப நம்ம அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி ஃபைனலாக உப்பு பார்த்து நீங்கள் விசில் போட்டுடலாம். இதை பொறுத்தவரை 2 விசில் விடுங்க. ஆனால் அரிசி வேகாத மாதிரி தெரியும், ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்து தாங்க வரும். சரியான டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ இதுக்கு சைடிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். மசாலா ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக, அதாவது ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டேங்க.
வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து 50% வேகிற அளவு நான் கொதிக்க விட்டுருக்கேங்க. ஏன்னா ஃபுல்லும் நம்ம நல்லா குழஞ்சிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ 50% வேகிற வரையும் விட்டுட்டு அப்புறமா அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 4 பூண்டு தள்ளி போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஏன் சேர்க்குறேன்னா அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கி நல்லா பொரிஞ்சு வர்ற டைமு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இதுக்கு பெரிய லெவலில் எதுவுமே இல்லைங்க, வத்தல் பொடி மட்டும் போதுங்க. ஆனால் இந்த தாளிப்பு பொடியெல்லாம் சேர்க்குறப்ப ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணணுங்க. ஏன்னா ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. மசாலா சேர்க்குறப்ப வந்து மிதமான சூடாக தான் இருக்கணும். அந்த எண்ணெயிலே நல்ல மசாலாவை பிரட்டி விட்டுருங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் இதிலே போயிடணும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு குக்கர் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில், மொத்தம் 2 விசில் தான், அதுவும் வந்துடுச்சு. இப்போ இதில் 50% வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி பொறுமையாக மாற்றி விடணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்டேஜ் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கலாம். அப்படி வச்சு பண்ணுறப்ப அந்த உருளைக்கிழங்கு ஸ்கின்னும் அந்த மசாலாலாம் சேர்ந்து ஃபைனலாக நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா பரட்டுன்னு பொறுமையாக கையெடுக்காமல் பரட்டி விட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான். உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் இது செய்ய முடியலன்னா ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இதாங்க அவுட்புட்டு. பருப்பு சாதம் இப்படி தான் வரும். இதில் ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு புரட்டி மூடி போட்டுக்கோங்க ஒரு 10 மினிட்ஸு. அவ்வளோதாங்க, ஈஸியான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.